ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். என்னோடய பேர் ஷென்பா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இன்றைக்கி இதை ஒரு vlog-ஆ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 5:30லேருந்து 10 o'clock வரைக்கும் என்னோடய டைம் எப்படி பரபரப்பாக போகுது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க பேசிக்கிட்டே பின்னாடி வீடியோவும் நம்ம பார்க்கலாம், குக்கிங் வீடியோவும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக நான் 5:30க்கு எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வரத்துக்கு 5:45 to 6 o'clock ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே மார்னிங் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி குருமா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு தனியாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் குருமாக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கும்போது அதுக்கு முன்னாடியே நான் வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன், நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். சைட் பை சைட் நம்ம லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனும் நடந்துகிட்ருக்கோம். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை இருக்குது, பாலக்கீரை வாங்கியிருந்தேன். ஸோ பாலக்கீரை போட்டு பருப்பு போட்டு கூட்டும், அதுக்கு சைட் டிஷ்ஷாக கேபேஜ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக நான் அதுக்கு தேவையான பருப்பையும் நான் இன்னொரு குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இடையில தான் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது கட் பண்ணி வச்சுட்ருக்கும்போது இன்றைக்கி என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, சின்னவனுக்கு இன்றைக்கி லீவு. ஸோ பெரிய பையன் பேர் ஹர்ஷன், அவன் 8th grade படிக்கிறான். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். ஸோ இப்போ நான் அதே குக்கரில் தாளிப்பு போட்டுக்கிறேன். சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன். தாளிச்சிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். ஸோ என்னோடய சின்ன பையன் பேர் பார்த்திங்கன்னா கிருஷாந்த், அவன் 5th grade படிக்கிறான். ஸோ 2 பேருமே ஒரே ஸ்கூல் தான். பட் நாளைக்கு அவங்க ஸ்கூலில் ஏதோ காம்படிஷன் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் சகோதய காம்படிஷன் இருக்குது. அதுக்காக இன்றைக்கி ப்ரிப்ரேஷனுக்காக 5th வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ என் பெரிய பையன் 8th grade. ஸோ அவனுக்கு மட்டும் இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. ஸோ அவனை தான் நம்ம ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக தான் அவனுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா 8:15க்கு தான் வரும். பட் நான் அவங்கள 7:15க்கு எழுப்புவேன். ஸோ அவங்க கிளம்புறதுக்கு ஒரு 1 hour டைமு. ஸோ 7:15க்கு நான் எழுப்புறதுனால அதுக்கு முன்னாடியே நான் என்னோடய குக்கிங்கை அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க பாத்ரூம்குள்ளே போயிட்டு டவல் கொடு, இதை கொடுங்க, ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஓயாமல் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம குக்கிங் வேலையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு ஓடி ஓடி வந்துட்டுருக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக பசங்களை எழுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு 80 to 90% ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் நான் போய் எழுப்புவேன். ஸோ அதுதான் நான் எப்போவுமே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த குருமாக்கான மசாலாலாம் எல்லாம் ஆட் பண்ணி பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருந்தேன், அதையும் கட் பண்ணி போட்டுட்டேன். சைட் பை சைடு லஞ்சுக்கு தேவையான ரைஸும் ஒரு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு ஸ்டவ்வையை நம்ம ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு கடாயை வச்சு லஞ்சுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாளிப்பு போட்டுட்ருக்கேன். நார்மலாக மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம பூரி, குருமா அதெல்லாம் செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு டைம் எடுக்கும். ஸோ யூஸ்வலாக இட்லி, தோசை, இடியாப்பம், இல்லை பணியாரம், பேன் கேக்கு அந்த மாதிரி தான் ஏதாவது வச்சுப்பேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் செஞ்சு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு 7:15க்குள்ளே 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு 1 to 1.25 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணணும், அதுதான் டாஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த குருமாக்கான மசாலா அரைக்க போகிறேன். தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு 2-3 கேஷ்யூ போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அதில் கொட்டி கரம் மசாலா போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஆல்ரெடி ஒரு நான் விசில் போட்டு தான் எடுத்து வேக வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு 2 விசில் போட்டு முடிச்சிங்கன்னா குருமா ரெடி ஆகிடும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது வெரைட்டி ரைஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி கிரேவி போட்டு பிசைஞ்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. பட் வீக்லி ஒன்ஸ் வந்து கீரை எடுத்துப்போம், 1 or 2 days கீரை எடுத்துப்போம். ஸோ ஒன்று வென்ஸ்டேவாக இருக்கும், இல்லை தேர்ஸ்டேவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே, ஸோ வென்ஸ்டே நான் செய்யலை. ஸோ தேர்ஸ்டே டைமில் எனக்கு கீரை இருந்துச்சு, அதனால் நான் கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். அதுவும் என் சின்ன பையனுக்கு அந்த கீரை போட்டு பிசைஞ்சு கொடுத்தா சுத்தமாக சாப்பிட மாட்டான். ½ பாக்ஸ் அப்படியே ரிட்டர்ன் வரும். அவனுக்கு எப்போவுமே அந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மார்னிங் டைமை எப்படி நீங்கள் பிஸியாக கொண்டு போகிறீங்க, எப்படி நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, உங்கள் பசங்க என்னெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் உங்கள் பசங்களுக்கு வைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நான் கொத்தமல்லி போட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு குக்கரை மூடி வச்சுக்கிறேன். ஸோ குருமாக்கானது ரெடி ஆகிடுச்சு.
தென் லஞ்சுக்கு கீரை கிரேவிக்கு ஆல்ரெடி நம்ம தாளிப்பு போட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் கீரை எடுத்து நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாலக்கீரை தான், நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுப்பேன். அதை அந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது வதங்கும்போது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகிடும். அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கும்போது இங்கே பாருங்கள் கொஞ்சமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நான் தனியாக ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பருப்பு வேக வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பருப்பு எடுத்து இப்போ நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டேன். உங்களுக்கு அந்த சாம்பார் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியோட அப்படி நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுருவேன். அவ்வளோதான். அந்த கேப்பில் எனக்கு ரைஸ் வெந்துருச்சு, அது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நான் போய் என் பையனை எழுப்ப போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் குருமா ரெடி ஆகிடுச்சு, இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் மட்டும் நான் ரெடி பண்ணணும். அதுக்கும் நான் சைட் பை சைட் நான் வந்து கேபேஜ் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஒரு சின்ன கடாயில் தாளிப்பு போட்டு வெங்காயம் தாளிச்சிட்டு கேபேஜை கொட்டி வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். தென் இந்த கேபேஜ் பொரியலுக்கு தேவையான மசாலா நான் தனியாக அரைப்பேன். ஸோ கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், 2 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அது தனியாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். இதை நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் என் பையனை போய் எழுப்ப போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:10 ஆகிடுச்சு. ஸோ நான் போய் எழுப்ப போகிறேன். தூங்கிட்டு இருக்காங்க, இருட்டாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவனை மட்டும் எழுப்பி விட்டுட்டு பேக் டு கிச்சன். ஸோ அதுக்குள்ளே நமக்கு அந்த சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 பல்லு பூண்டு தட்டி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த பக்கம் கேபேஜ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் கொட்டி அதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆல்மோஸ்ட் 80 to 90% வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ரிமைனிங் பெண்டிங் இருக்கிறது பூரி போடுறது மட்டும்தான். ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வெஹிக்கிள்லேருந்து சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. அது யாரோ வெஹிக்கிள் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எங்களோட காலிங் பெல் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ வெளியே போய் பார்த்தா என்னோடய நெய்பர் வந்து, உங்களுக்கு தான் உங்கள் பசங்களோட பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:15. அப்போ தான் நான் என் பையனை எழுப்பி விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் பாத்ரூம்குள்ளே போயிருக்கான். அதுக்குள்ளே பஸ் வந்துருச்சு. என்னடான்னு பார்த்தா இன்றைக்கி சின்ன பையனுக்கு ஸ்கூல் லீவு. அதனால் பெரிய பசங்களை மட்டும்தான் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுனால கொஞ்சம் ஏர்லியராக பஸ் வந்துருச்சு 7:15க்குலாம். அப்புறம் நான் போய் டிரைவர்கிட்ட போய் பேசிவிட்டு நான் கூட்டிகிட்டு போய் விட்டுக்கிறேன் இன்றைக்கி, ரொம்ப ஏர்லியராக அவன் இப்போ தான் வந்து பாத்ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன். பசங்க ஸ்கூல் வீட்டு பக்கத்தில் தான், ஒரு 8 to 10 மினிட்ஸில் நான் வந்து 2 வீலரில் கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம். பட் நம்ம மார்னிங் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருப்போம். அறக்க பறக்க செய்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம பஸ்ஸில் அனுப்புகிறதே நமக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒர்க் ஜாஸ்தியாக வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி வந்து நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த பூரிக்கு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து நான் பூரிக்கு நான் ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவனுக்கு மட்டும் நம்ம முதல்ல ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ரிமைனிங் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் முதல்ல ஒரு 4 பூரி ரோல் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு இதை நான் ரோல் பண்ண ஆரம்பித்தேன். என் பையன் குளிக்க போயிட்டான். ஸோ அவன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரோல் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கழுவி காய வச்சு ரெடி பண்ணி மில்லில் கொண்டு போய் அரைச்சி நான் வச்சுருந்தது தான். சப்பாத்தி, பூரி அப்படின்னு எது போட்டாலுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இது வந்து மல்டி கிரெயின், கோதுமை மட்டும் இல்லாமல் அது கூட இன்னும் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து போட்டு நான் அரைப்பேன். ஸோ இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் டைம் அரைக்கும்போது நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ என் பெரிய பையனுக்கு மட்டும் நான் அதை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பூரி போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நல்லா ஹாட்டாக இருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வரும். இந்த மாவில் நல்ல பூரி நல்லா பஃபியாக எழும்பி வரும் பாருங்கள். பூரினா இந்த மாதிரி இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூரி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதை செஞ்சுட்டே இருக்கும்போது என் பையன் குளிச்சுட்டு வந்துட்டான். இன்றைக்கி அவனுக்கு நிறைய டைம் இருக்குது, ஏன்னா பஸ்ஸு போக சொல்லியாச்சு. நான் தான் கூட்டிகிட்டு போய் விட போகிறேன். ஸோ 8:15க்கு பஸ்ஸு வரும் யூஸ்வலாக. ஸோ இன்றைக்கி நான் 8:30க்கு தான் கொண்டு போய் விட போகிறேன் ஸ்கூலுக்கு. ஸோ 8:30க்கு கிளம்புறதுனால அவனுக்கு நிறையவே டைம் இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால், இந்த பிளேட்டிங்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான், வீடியோ எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான் எப்போவுமே. ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா, டைம் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்ருந்தேன்.
ஸோ எனக்கு தான் இன்றைக்கி டைம் இல்லை. இதை இவனுக்கு ரெடி பண்ணி அவனுக்கு சாப்பிட வச்சுட்டு அந்த கேப்பில் நம்ம போய் குளித்து கிளம்பி ரெடி ஆகணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி குருமா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிளேட்டிங்க்கு பாருங்கள், அவன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். பூரியும் குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்டியாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், என் பையன் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கீரை ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேபேஜ் பொரியல் அண்ட் தென் நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காவும் நான் வீட்டில் பண்ணது தான். இது முறுக்கும் நான் வீட்டில் பண்ணது தான். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ரெசிப்பியாக உங்களுக்கு அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என் பையனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர வழியில் தென்னந்தோப்பு இருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்ஸுக்கெலாம் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நாள் ஆச்சு. மழை வந்தது, இடையில மழை வரதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஸோ எந்த பாட்டுக்கெலாம் தண்ணி ரொம்ப ட்ரையாக இருக்கும், மண் ட்ரையாக இருக்கோ அதுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா எப்போவும் டெய்லி 1 or 2 பூ எனக்கு கொடுத்துரும். அண்ட் ரோஸ் செடி இது நான் எங்களோட வீட்டு பின்னாடி நான் வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இப்போ இங்கே நான் ஸ்டெப்ஸில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். அப்படியே கருகி நிறைய பூக்களே வரமாட்டுது இப்போது. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இதுக்கு நான் ஹோம் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்குறேன், வெளியே இருந்து எதுவும் வாங்குறது கிடையாது. ஹோம் கம்போஸ்ட்டும் நான் ரெடி பண்ணுறேன். அண்ட் தென் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸும் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டே 5:30 இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 ஆகிடுச்சு. ஸோ இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் சின்ன பையனும் எந்திரிச்சு டிவி பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவனுக்கும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு இப்படியே என்னோடய டே முடிஞ்சிருச்சு. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.